இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னியாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க, மற்றும் இதன் தலைமையிடம் எங்கு உள்ளது என்று கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனெனில் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை மற்றும் நீரினால் கூட கரையாதவை. அதனால தான் செங்கற்கள் பயன்படுத்துகின்றன வீடு கட்ட. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இங்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது என்று கேட்பாங்க. ராகி கற்கி, ஹரியானா மாநிலம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்பாங்க. செம்பு அல்லது தாமிரம். செம்பும் தாமிரமும் ஒன்று தான், படித்து வச்சுக்கோங்க.